கர்த்தருடைய நாமமே மேம்படுவதாக. இன்னைக்கு மீண்டும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். இந்த ரப்பர் நம்ம பார்த்துருப்போம், ஹெல் ரப்பர். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நான் பென்சில்ல படம் வரையும் போது நிறைய தப்பா இல்லை, சரியாவே நிறைய வரைஞ்சுக்கிட்டே எழுதிக்கிட்டே இருப்போம். எழுதும் போது எத்தனை முறை தப்பா வந்தாலும் அந்த ஆர்ட் வந்தாலும் திரும்ப 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 என்ன செய்யலாம், எழுதி 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 அந்த படத்தை ரவுண்டை கிளியரா வர்ற வரைக்கும், நம்ம வடிவு வர்ற வரைக்கும் ரப்பர்ல அழிச்சு 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 செஞ்சிடறோம். அல்லேலூயா. இதே போலதான் ஏசுட்டு அவர் சீசர் போய் ராயப்பர் போய் கேட்டாரு, பேதர் போய் கேட்டாரு, நீங்க எத்தனை தடவை பண்ணி தப்பு பண்ணா மன்னிக்கலாம்? கேட்டுச்சுன்னா 7-70 தடவை மன்னிக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, 7-70 தடவை இல்லை, நீ வாழ்க்கை பூரா பரிபூர்ணமா மன்னிக்கணும் அப்படின்னாரு. ஏசு அப்படித்தான் அவரு நம்மளுடைய பாவத்தை ரத்தத்தினால கழுவி சுத்தி எரிச்சிடுறாரு. ஆனா நம்ம அடிக்கடி பாவம் செய்யும் போது அவர் சமூகத்துல ஓடி போய் பாவமுக்கு விரோதமாவும் பரத்துக்கு விரோதமாவும் பாவம் செஞ்சே நீ மன்னிங்கன்னு சொல்லும் போது அவர் மன்னிக்க தயவு பெற்றவரா இருக்கிறார், மன்னிப்பதில் வல்லவரா இருக்கார். எப்படினாலும் உனக்கு மன்னிப்பு விட்டுன்னு சொன்ன வார்த்தையின்படியா நம்மளை மன்னிச்சு நம்மளை உயர்த்த போதுமான தேவன். அப்படியா நம்ம அவங்களை மன்னிக்கிறார், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம், அவர் மன்னிப்பார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே.